ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் சர்க்கம் 7. ராவணனின் அரண்மனை. ராவணனின் அரண்மனை அவன் மாமனார் மயன் மனைசாஸ்திரம் பார்த்து தோஷமில்லாமல் கட்டியது. மயனுக்கு அவ்வப்பொழுது ஆலோசனைகள் சொன்னவன்தான் ராவணன். அங்கே ஆஞ்சநேயர் புஷ்பக விமானத்தை கண்டார். அதை குபேரனிடமிருந்து படித்து கொண்டிருந்தான் ராவணன். ராவணனது அரண்மனையில் செயற்கை அருவிகளும் சுனைகளும் மரங்களும் ஏராளம். எங்கும் விதவிதமான சிற்ப சித்திர வேலைப்பாடுகள் கண்களையும் மனதையும் அசையவிடாமல் செய்தன. மலைகளில் சொர்ணத்தாலும் வெள்ளியாலும் பாம்புகள் செய்து தொங்கவிட்டு இருந்தனர். பொய்கைகளில் திருமகளின் தங்க பிரதிமை நானாவித ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருபுறமும் தங்க யானை பிரதிமைகள் விடாது நீர் ஊற்றுவது போல் அமைக்கப்பட்டு இருந்தன. செயற்கை குழகைகளுக்குள்ளேயும் நுழைந்து பார்த்தார் ஆஞ்சநேயர். இப்படி ஜாக்கிரதையாக தேடியும் ஜனகபுத்திரியை கண்டுபிடிக்க முடியாததால் சோர்வும் மனக்லேசமும் கொண்டார். மாருதி. சர்க்கம் 8. புஷ்பக விமானத்தின் அழகு. மீண்டும் மனம் தேறி புஷ்பக விமானத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்தார். இதை செய்த விஸ்வகர்மா நான் படைத்தவற்றில் இதுவே மிகவும் பெருமைமிக்கது என்று வாய்விட்டு சொல்லும் அளவு ஸ்லாக்கியமானது என்று இதை மெச்சிக்கொள்ளலாம் என்று நினைத்தார். அதில் நவரத்னங்களும் பொருத்தமாக பதிக்கப்பட்டிருந்தன. செயற்கையாக பொருத்தப்பட்டிருந்த பட்சிகள் நிஜமோ என்று சந்தேகப்படும்படியாக இருந்தன. பூமியை தொடாமல் உயரத்தில் நின்று கொண்டிருந்தது. சூரிய ஒளி போல் ஜொலித்தது. இயக்குபவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு எந்த திசையானாலும் போக வேண்டிய இடத்திற்கு வாயு வேகமாக செல்லக்கூடியது அது. ராவணன் கோகர்ணத்தில் பிரம்மாவை நோக்கி காற்றும் புசியாமல் 10,000 வருடம் தவம் செய்தான். வரத்தினால் குபேரனை ஜெயித்து புஷ்பக விமானத்தை அபகரித்து கொண்டான். முனிவர்களின் குடில் போல் பரிசுத்தமாகவும் சகல போகங்களுடனும் சொர்க்கத்தைப் போலவும் இருந்தது அந்த விமானம். அதில் உயர்தரமான நாட்டியம், இசை இவற்றை தேவலோக மாதர்கள் தந்து கொண்டே இருந்தனர். பூதங்களைப் போன்ற வேடிக்கை பொம்மைகளும் அதில் செதுக்கப்பட்டு இருந்தன. உள்ளே செயற்கையான பழமரங்கள், பூச்செடிகள், அழகிய கொடிகள், அதிலே மான்கள், மயில்கள், குயில்கள், வண்டுகள், முயல்கள் எல்லாம் இருந்தன. அதற்குள்ளும் அலசி ஆராய்ந்த ஆஞ்சநேயர் ஆச்சரியத்தில் வாயடைத்து இருந்தார். இந்த 8வது சர்க்கம் வரை 4, 5, 6, 7, 8 இவற்றை பாராயணம் செய்து வந்தால் ஐஸ்வர்யம் கூடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.